ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியான பெருசு அப்படிங்கிற அடல்ட் காமெடி படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த பெருசு படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைபவ், சுனில், சாந்தினி, பாலசரவணன், விடிவி கணேஷ், லெடின் கிங்ஸ்லி இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இளங்கோராம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு குடும்பம் ஒரு விஷயத்த வந்து மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, குடும்பத்துக்கே அசிங்கமா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி இவங்க வெளிய தெரியாம பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைன். இப்போ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹாலாசியம் அப்படிங்கிற ஒரு முதியவர் வந்து இருக்காரு. இவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் வந்து சுனில், அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு வைபவ். ஸோ பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஃபேமிலியெல்லாம் நல்ல விதமா வந்து போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது தான் இந்த பெரியவர் வந்து ஊருக்குள்ள நெறைய நல்ல பேர் வந்து வாங்கியிருக்காரு. ரொம்பவே மதிக்கத்தக்க ஒருத்தரா இருக்காரு. இப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. இவரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது. பட் இவரு இறந்து போனது வந்துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவரு இறந்து போன அந்த விதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியும் ஊருக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமா போயிடுமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இவருடைய மரணம் வந்து இருக்கு. இவரு இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல வந்து ஊர் மக்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஃபேமிலிக்கு அதிர்ச்சிய குடுத்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அத எப்படி இவங்க மறைக்க ட்ரை பண்ணாங்க. ஃபைனலா அந்த பெரியவர வந்து நல்ல விதமா அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்பி வச்சாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இத சுத்தி நடக்கக்கூடிய கலாட்டாக்களான விஷயங்கள் வந்து என்னன்னா, இது தெரிஞ்சா அசிங்கமா போயிடும் அப்படின்னு இந்த ஃபேமிலி நினைக்கக்கூடிய விஷயம் அது வந்துட்டு என்ன? இதெல்லாமே தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இப்படி எலவு வீட்ல நடக்கக்கூடிய சில காமெடியான விஷயங்கள், இவங்க மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள வச்சுட்டு ரொம்பவே ஃபன்னா, என்டர்டெய்னிங்கா இந்த படத்த வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில எலவு வீட்ல நடக்கக்கூடிய சில காமெடி படங்கள், அத வச்சு நடக்கக்கூடிய கதை, ஒரே நாள்ல நடக்கக்கூடிய கதை, அந்த மாரியான ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய படங்கள் வந்துட்டு இப்ப அடிக்கடி வரப்போக இருக்கு. ஸோ பட் அந்த விதத்துல இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அடல்ட் காமெடிய வந்துட்டு இந்த படத்துல இவங்க வச்சிருக்கிற விதமாகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், டபுள் மீனிங் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடல்ட் காமெடி படம் அப்டின்னா கிளாமரா இருக்குமோ, இல்ல கொஞ்சம் கிளாமரா இருக்குமோ, கண்ண உறுத்துற மாதிரியான விஷயங்களா இருக்குமோ, அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ் மூலமா அடல்ட் காமெடி வந்து நமக்கு வந்துட்டு கன்வே பண்ணுவாங்க. படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிம்பிளான ஒரு கதை தான். பட் இத சுத்தி நடக்கக்கூடிய அந்த ட்ராமா தான் வந்துட்டு இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுல நடிச்ச சுனில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வைபவ் ஆகட்டும், இவங்க 2 பேத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. வைபவ் வந்துட்டு முழு நேரமும் குடிச்சுட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. இவரு பொய் சொல்லி மாட்டிக்கக்கூடிய இடங்களாகட்டும், சொதப்பக்கூடிய விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் இவருக்கும் பாலசரவணனுக்குமான அந்த கான்வர்சேஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், அண்ட் இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியா நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. இதுல பாலசரவணன் வரக்கூடிய இடங்களாகட்டும், விடிவி கணேஷ் வரக்கூடிய இடங்களாகட்டும், லெடின் கிங்ஸ்லி வரக்கூடிய இடங்களாகட்டும், அதுக்கப்புறம் கருணாகரன் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ் ஆகட்டும், இந்த எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காமெடி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அத நான் பேச்சுக்கு சொல்லல. உண்மையிலேயே இந்த படத்துல வந்து காமெடி பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த படத்த வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். அதாவது கதை வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். பட் இந்த படத்த வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாதே! அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த படத்துடைய கதைய வந்து நான் சொல்லும்போதே, ஒரு சில விஷயங்கள வந்து மறைச்சு மேலோட்டமா தான் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா, அது நீங்க படமா பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த சிரிப்ப வர வைக்கும். என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதனால நான் அந்த ஒரு விஷயத்த வந்து மறைச்சுட்டேன். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச காட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆட்டோல கூட்டிட்டு போகக்கூடிய சீக்வென்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய ஒரு சில ட்ராமாவாகட்டும், கிளைமாக்ஸ் போர்ஷன்ல அந்த இளவு வீட்ல நடக்கக்கூடிய ஒரு சில சீக்வென்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். போர், லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல துளி கூட இல்ல.
ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சென்டிமென்ட்டான போர்ஷன்ஸ், எமோஷனலான காட்சிகள் வந்து லைட்டா வச்சிருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு லைட்டா குடுத்துச்சு. மத்தபடி இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட டபுள் மீனிங் காமெடிஸ் படத்துல படம் முழுக்கவே வந்து கொட்டி கிடக்கு. எல்லா காமெடியும் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அருவருக்கத்தக்க விதத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து இல்ல. ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அத வந்துட்டு எந்த அளவுக்கு அடல் காமெடி வச்சு ஃபன்னா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.